மேரி கிறிஸ்மஸ் டு யூ. நன்றி பாச. இன்றைய நாளிலே உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் வார்த்தையை கொடுங்க. உண்மையிலே உங்களுடைய வார்த்தை அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது என்று சாட்சி சொல்லுகிறார்கள். எனவே தேவன் உங்களை உபயோகிக்கிறார். நீங்கள் ஆவியானுடைய வார்த்தைகளை கேட்டு கொடுக்கும் பொழுது உண்மையிலே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் வழிநடத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஆமீன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். அன்பும் இரக்கமும் மனதுருக்கமும் நெடிய சாந்தோமாக கிருபையும் பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் உம்மை போல நாங்கள் உம்மை போல பரிசுத்தம் அடைய வேண்டும் ஆவியானவரே. எங்களில சுயத்தில நாங்கள் தங்காமல் உம்மை போல வாழ, உம்மை போல பிறருக்கானவைகளை நாங்கள் யோசித்து வாழ, வருங்காலங்களில் இந்த வருகிற வருடங்களில உம்மை போல எங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக உம்மை போல ஊழியங்கள் செய்ய உம்மை நாங்கள் உம்மை போல நாங்கள் வாழ கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் இயேசுவை மாதிரியாக பின்பற்ற வேண்டும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்காக வாழவில்லை, பிறருக்காக, அவரை தேடி வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் ஒரு அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து வாழ்ந்து காட்டினார். இப்படியாக நன்மை செய்து இறுதியாக தன்னுடைய உயிரையே இந்த உலகத்து மக்களுக்காக, தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மக்களுக்காக அந்த உயிரியை கொடுத்தார். பாருங்கள், நாங்கள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அவர் மரிப்பதற்காக, எங்களுக்காக, இந்த உலகத்தில உருவாக்கின ஒவ்வொரு மனிதனுக்காகவும், இந்த உலகத்தில பாருங்கள், மதங்கள் எந்த மதத்தை உருவாக்கி இருந்தாலும் அந்த மகனுக்காக அந்த மகளுக்காக அவர் மரிப்பதற்காக பிறந்தார். அவரு அப்படியான ஒரு அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். அவர் சொல்லி தந்திருக்கிறார், நீங்கள் உங்களுடைய சுய நீதியில வாழாதீர்கள், தேவ நீதியில வாழுங்கள். வேதாகமத்துல சொல்லப்படுகிற நீதிதான் தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அந்த நீதியில எங்களை இன்னும் அதிகமாக வாழும்படி அவருடைய வருகைக்கு முன்பாக எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த தேவ நீதிக்குள்ள நாங்கள் எங்களை நடத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். சுயம் சாக வேண்டும், எங்களுடைய சரீரம், எங்களுடைய மேட்டுமையான காரியங்கள் எங்களிடத்தில் இருந்து அகல வேண்டும் என்று விரும்புகிறார். தாழ்மை, அவரை போன்ற குணங்கள், அன்பு, இரக்கம், பரிசுத்தம், விசுவாசம், அவரை அறிகிற அறிவு, இப்படியாக அவரில நாங்கள் வாழ வேண்டும். பாருங்கள், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பாருங்கள், அந்த ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். எளிய மகன் அத்தனை சொத்தையும் அழித்து திரும்ப தகப்பனிடத்துல வருகிறார். அவன் மனம் திரும்பி வருகிறான். பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அவன் மனம் திருந்தி வரும் பொழுது அந்த தகப்பன் அப்படியே கட்டி அணைத்து முத்தம் செய்கிறார். அதே போலதான் பாவ வாழ்வில சாப வாழ்வுள்ள வாழுகிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அந்த பாவ வாழ்விலிருந்து உணர்ந்து திரும்பி வரும் பொழுது அவர் கட்டி அணைத்து புதிய மனிதனாக, புதிய அந்த பழைய பாவங்களை செய்யாதபடியான பலனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் ஒரு நல்ல சமாரியனாக அவர் கற்று தந்தார், எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர் ஒரு நல்ல சமாரியனாக. பாருங்கள், நாங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலையும், சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அவர்கள் ஒரு காயம், ஒரு ரோட்டில ஒரு காயப்பட்டு கிடக்கிற மகனுக்கு ஆண்டவராகிய இயேசு உதவி செய்கிறவராக, நல்ல சமாரியனாக நீங்கள் அவரை கூப்பிடும் பொழுது அவர் ஒரு நல்ல சமாரியனாக உங்களுக்கு வருவார். பாருங்கள், அந்த காயத்தை கட்டி அந்த சத்திரத்துக்கான செலவை ஏற்று
அந்த பணத்தை கொடுத்து தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் திரும்பவுமாக வரும் பொழுது மிகுதி பணத்தை கொடுத்து இப்படியாக ஒரு நல்ல சமாரியனாக அவர் வாழ வேண்டும் எங்களுக்கு கட்டளை தருகிறவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் எப்பொழுது ஒரு பொழுதும் கூட தனக்காக வாழவில்லை, பிறருக்காக அவர் வாழ்ந்ததை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 10:24 வசனத்திலேயும், ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். பிறருக்காக வாழ வேண்டும். இப்படி கிறிஸ்தவர்கள் தான், நாங்கள் தான் இதை செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எங்களிலே அந்த ரட்சிக்கப்படாத மக்கள் இயேசுவை பார்ப்பார்கள். பாருங்கள், இப்படித்தான் சங்கீதம் 126 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், அவர் தெற்கத்தை வெள்ளத்தை திருப்புகிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக ஆசீர்வாதங்களை எங்கள் பக்கமாக கிறிஸ்தவர்கள் பக்கமாக திருப்புகிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுது அவர்கள் அந்த மற்ற மக்கள் பார்ப்பார்கள், இவர்களிடத்துல தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று பார்ப்பார்கள். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்த மோசே மூலமாக அவர்களுக்கு அந்த 10 வாதையில ஒரு வாதை கூட அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வரவில்லை. அவர் பாதுகாத்தார். இப்படியாக இந்த கடைசி நாட்களில எங்களை பிரிக்கிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவிடத்துல எல்லாரும் வந்து விட வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இந்த உலகத்துக்கு வரவில்லை. ஒரு மார்க்கம், இயேசுவின் வழிதான் மோட்சம். அதை விட்டு நீங்கள் வேற வழிகளில போவீர்களாக இருந்தால் அது நரகம், அக்கினி, கடல், இப்படியான ஒரு வேதனை உள்ள இடமாக இருக்கிறது. அதுக்கு தலைவன் பிசாசாக இருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதியாக பாவம் செய்ய எங்களுடைய மனதில இச்சைகளை கொடுக்கிறவனாக அவன் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவனுக்கு அந்த சரீரத்துல பாவத்துக்கான அதிகாரம், எங்களை கொல்லுறது, அழிக்கிறதற்கான அதிகாரம், எங்களுக்கு தவறான காரியங்கள், அவருடைய வேலை திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது அவன் எங்களுக்கு செயற்படுகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், சிலர் இப்படியாக இயேசுவிடத்துல வருவார்கள், வந்துவிட்டு அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள். பின்வாங்கி விடும் பொழுது அவன் 7 மடங்கான பிசாசுகளை கூட்டி கொண்டு தன்னுடைய வீடு பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் இருதயத்துல வந்திருப்பான். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவராக எங்களுடைய இருதயத்துக்குள்ள அவர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு கட்டிடத்துக்குள்ள வாசம் செய்கிற தேவன் அல்ல. உங்களுடைய வீட்டிலேயே இருந்து நீங்கள் ஜபிக்கும் பொழுது, இருதய பூர்வமாக அவரிடத்துல ஜபிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தில நீங்கள் ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது அவர் ஜபத்தை கேட்கிறவராக அவர் இருக்கிறார். ஆதலால தேவ நீதி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சுய நீதி மனிதர்களுடைய நீதியாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நீதி இருக்கும். ஆனால் தேவ நீதியை பின்பற்றும்படி எங்களுக்கு கட்டளை தருகிறார். வேதாகமத்துலதான் தேவனுடைய நீதி இருக்கிறது, கற்பனை இருக்கிறது, கட்டளை இருக்கிறது. ஆவியானவர், அவரை நீங்கள் அனுதினமும் படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அவரை போல எங்களை மாற்றுகிற தேவன் தான். அதற்காகத்தான் நாங்கள் அனுதினமும் வேதாகமத்தை படிக்க வேண்டும், அவரோடு ஜபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். எங்களோடு இணைகிறார். எங்களுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் இணையும் பொழுது நாங்கள் அந்த உன்னத நிலையை அடைகிறோம். பரலோக சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த 9 விதமான நல்ல கனிகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். வரத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். நாங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கும் பொழுது, வசனங்களை கேட்டு எங்களுடைய இருதயத்துல சேர்க்கும் பொழுது, இருதயத்துல நல்ல பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்ளுகிறோம். நற்செய்தியை நாங்கள் எங்களுடைய இருதயத்துல சேர்த்துக் கொள்ளுகிறோம். பாருங்கள், பொல்லாத மனிதர்கள் பொல்லாத பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். இந்த உலக காரியங்களை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், பாவ காரியங்கள், இந்த பத்திரிகைகள், நியூஸ் மீடியா எல்லாவற்றிலையும் பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு துர்ச்செய்திகளாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நற்செய்தி தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த கொரோனா காலத்திலேயும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, கொள்ளை நோய் உன்னை அணுகாது, அவர் எங்களுக்கு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய அக்கினியில இருக்கும் பொழுது நோய்களுக்கு இடம் இல்லை. அவருடைய இரத்தத்தினால
நாங்கள் பாதுகாக்கப்படும் பொழுது நோய்களுக்கு இடமில்லை, கவலைகளுக்கு இடமில்லை, கஷ்டங்களுக்கு இடமில்லை. உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தான், உங்களை கனப்படுத்துகிற தேவன், உங்களை தேவனுக்கு மகிமையை கொடுக்கும் பொழுது உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் தாழ்மைப்படும் பொழுது அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வசனங்களை அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், யோவான் 7:18 வசனம் சொல்லுகிறது, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. சுய மகிமையை நாங்கள் தேடக்கூடாது, எங்களை பெருமைப்படுத்த கூடாது. தேவனுக்கு தான் எந்த காரியத்திலே அவர் எங்கள் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் பதில் தருகிறார். தேவனுக்கு தான் நாங்கள் மகிமை, எங்களுக்கு அல்ல. தேவன் அந்த காரியத்தில அவர் செய்வதால நாங்கள் தேவனுக்கு மகிமையை எப்பொழுதும் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். பாருங்கள், எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ரோமர் 10:3, 4 வசனத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், விசுவாசிக்கிற எவருக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். இயேசுதான் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட நியாய பிரமாணத்திற்கு முடிவு இயேசுவாக இருக்கிறார். நியாய பிரமாணம் சொல்லுகிறது, செய், நீ பாவம் செய்யாதே, கற்பனைகளை தருகிறார், கட்டளைகளை தருகிறார். அதை ஒருவராலும் செய்ய முடியாமல் போய்விட்டது. பாருங்கள், பலி செலுத்துவார்கள், திரும்ப போய் பாவம் செய்வார்கள். ஆண்டவராய் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இலவசமாக தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக எங்களுக்காக பலியானார். எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக, இந்த மனித குலத்தின் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் அவர் பலியை செலுத்தினார். நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை நாங்கள் எங்களுடைய இருதயத்தில நிறைத்து கொள்ளும் பொழுது, எங்களுடைய இதய பொக்கிஷங்களில வைக்கும் பொழுது, அது பரலோக பொக்கிஷங்களாக நாங்கள் செய்கிற காரியங்கள், நன்மையான காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய பொக்கிஷங்களில இணைக்கப்படுகிறது. பரலோக பொக்கிஷமாக பரலோக ராஜ்யத்தில அவர் எங்களை சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவரைத்தான் நாங்கள் பின்பற்றி கொள்ள வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். நியாய பிரமாணத்தின் முடிவு நிறைவேறுதலாக இருக்கிறது. நிறைவேறுதல் என்றால் பாருங்கள், நியாய பிரமாணம் சொல்லுகிறது பிறருக்கு. பாருங்கள், நாங்கள் முதலாவதாக இந்த விக்கிரகங்களை ஆராதிக்க கூடாது, தேவனுடைய உருவங்களை நாங்கள் உருவங்களை செய்யக்கூடாது. பாருங்கள், தேவன் தன்னுடைய கையினால, தேவன் உயிருள்ள தேவன், அவர் தன்னுடைய கைகளினால மனிதனை அப்படியே மண்ணில இருந்து உருவத்தை அமைக்கிறார். தன்னுடைய கைகளினால அந்த மனிதனுக்கு கையை அவர் தான் உருவாக்குறார். அவர்தான் அந்த ஜீவ சுவாசத்தை அப்படியே நாசியில ஊதுகிறார். அவனோடு ஜீவாத்மாவாக இப்ப நாங்கள் உயிரோடு இருக்கிறது போல எங்களுடைய பைகளில் அவருடைய ஜீவ சுவாசம் இருக்கிறது. தேவனுடைய ஜீவ சுவாசம் எங்களுடைய இருக்கிறது. இந்த காற்றடிக்க பை தான் நுரையீரல்ல நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் ஜீவ சுவாசமாக இருக்கிறது. அந்த சுவாசம் நிற்கும் பொழுது மனிதன் மரணத்தை அடைகிறான். இப்படியாக தேவனுடைய கைகளினால உருவாக்கப்பட்ட மனிதனுடைய கைகளினால விக்கிரகங்களை உருவாக்குறான். எவ்வளவு ஒரு எரிச்சல் வரும் தேவனுக்கு. தன்னுடைய கைகளினால உருவாக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய கைகளினால அந்த விக்கிரகங்களை உருவாக்கி அந்த விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறார்கள். அது அவருக்கு தேவனுக்கு ஒரு எரிச்சலை கொண்டிருக்கிறது. பாருங்கள், இப்படி செய்யும் மக்களை இந்த கடைசி காலத்துல மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். மனம் திரும்பி இயேசுவிடத்துல, உயிருள்ளவரிடத்துல நீங்கள் வந்துவிட வேண்டும். கல்லோ மண்ணோ பேசாது, விக்கிரகங்கள் பேச முடியாது. அப்படியாக மனிதனுடைய கையை படைத்த தேவன், ஜீவ சுவாசத்தை தந்த தேவன், காற்றடிக்க பையை ஜீவ சுவாசத்தை தந்த தேவனை தான் நாங்கள் வணங்க வேண்டும். அவர்தான் வணக்கத்துக்குரியவர், அவர்தான் மகிமைக்கு பாத்திரர். அவருக்கு தான் நாங்கள் எல்லோரும், எந்த மதமாக இருந்தாலும் இனமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் தெய்வங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய தேவன் மனித கைகளால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை நீங்க வணங்க கூடாது என்று அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். சுய நீதியை நீங்கள் உங்களுடைய சிந்தனையில நீங்கள் வாழக்கூடாது. தேவனுடைய நீதி வேதாகமத்தில் இருக்கிறது. அந்த வேதாகமத்தின் படி
செய்யும் பொழுது அவர் இந்த நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். முடிவு என்று சொல்லும் பொழுது அடுத்ததாக அவர் தனக்கு மகிமை செலுத்தும்படியாகத்தான் அவர் அழைக்கிறார். அவருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, அவருடைய கற்பனைகள் பிறரை நேசிக்கும்படியாக. பிறரை நாங்கள் நேசிக்கும் பொழுது அவர் அன்பில கொண்டங்களை முடிக்கிறார். நாங்கள் தேவனை நேசிக்க வேண்டும். பிறரை நேசிக்கும் பொழுது பிறருக்கு விரோதமாக நாங்கள் பாவங்கள் செய்ய மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், வேசித்தனம். மற்றவர்களை நேசிக்கும் பொழுது அந்த ஏழை மகனை, ஏழை மகளை, அவர்கள் ஒவ்வொருவரையும் சத்துருக்களை நேசியுங்கள். இப்படி நாங்கள் ஒவ்வொருவரை நேசிக்கும் பொழுது நாங்கள் அவர்கள் பிறருக்கு எதிராக பாவங்களை செய்ய மாட்டோம். அன்பு, இந்த உலகத்தில் அன்புதான் பிரதானமாக இருக்கிறது. இயேசுவின் அன்பு, அவர் வாழ்ந்து காட்டின அன்பு, மற்றவர்களை நேசிக்கும் அன்பு, வைச்சார அன்பு இல்ல, காமத்தினால வரும் அன்பு இல்ல, உண்மையாக தேவனை நேசிக்கிற அன்பு, இயேசுவை நேசிக்கிற அன்பு, இயேசு செய்தது போல நாங்கள் செய்கிற அந்த அன்பில தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கு. அதை செய்யும் பொழுது அன்பு பாருங்கள், பாவங்களை கூட போக்கி விடுகிறது. நாங்கள் பாவம் செய்த மனிதர்களிடத்துல பாவம் செய்யாமல் அவர்களிடத்தை நேசிக்கும் பொழுது அந்த இடத்துல பாவம் முடிகிறது. பாருங்கள், அந்த மரியாள், பாவம் செய்த மரியாள் அவருடைய கால்களை தழுவி பிடிக்கிறாள். விலை உயர்ந்த தைலத்தை கொணந்து கால்களில் ஊற்றி தன்னுடைய பாவத்தை மன்னிக்கும்படி அவர்களுக்கு கால்களை முத்தம் செய்கிறார். அப்பொழுது அவர் இந்த பாவத்தை மன்னிக்கிறார். இந்த பாவங்களும் எங்களுடைய நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. பலவிதமான நோய்கள், நாங்கள் பிறரை மன்னிக்காதது, கேன்சர்கள் போன்ற பலவிதமான வியாதிகள், பிறரை நாங்கள் மன்னித்து விட வேண்டும். அன்பு வரும் பொழுது அந்த நோய்கள் எல்லாம் மறைந்து விடுகிறதாக பலர் சாட்சி சொல்லுகிறார்கள். பாருங்கள், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சமைக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13 எங்களுடைய சமூகத்தில சாதி இருக்கிறது, சாதி, மத, இந்த ஊர் அந்த ஊர், இப்படியான பரம்பரை சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும் பொழுது அவர் மரத்தில் தூக்கப்பட்டு, பாருங்கள், எங்களுடைய சாபங்கள் எல்லாம், தமிழ் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சாபங்களையும் அவர் சாபமானார். எங்களுடைய சாபங்களுக்காக அவர் சாபமானார். எங்களுடைய பாவங்களுக்கு அவர் பாவமானார். அவரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், அவரை நாங்கள் நேசிக்க வேண்டும். பாருங்கள், கடைசி நாட்களில அவனவன் தன் இச்சையில இழுக்கப்பட்டு பாவம் செய்கிறான். கடைசி நாட்களில மக்கள் தங்களுடைய காரியங்களில விரும்புவார்கள், சுய இச்சையை உச்சையில செய்வார்கள். நோவாவின் காலத்துல நடந்தது போல பெண் கொண்டது இப்படியான பாவ காரியங்கள் இடம்பெறும். ஆனாலும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய வழியில, அவருடைய சித்தத்தில, அவர் கற்பித்த வழியில நடக்கும் பொழுது அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன்களே. பரலோக ராஜ்யத்திலே இந்த உலகத்துக்கு பின்பு எங்களுக்கு ஒரு மறுமை இருக்கிறது. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத நித்திய வெளிச்சமாக இயேசுவோட கூட நாங்கள் வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வில எங்களை இணைக்கிறதவனாக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த புதிய வருடத்துல எங்களையும் உம்முடைய ராஜ்யத்துல உம்மை போல நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அன்பான பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்மை போல நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் எமக்காக வாழாமல் காலங்களில இயேசுவை போல வாழ நீர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். இந்த நித்திய வெளிச்சத்துல பங்கு பெற்றுகிறவர்கள், நடத்துகிற லெஸ்லி குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதித்து மகேந்திரன் ஐயா ஒவ்வொருவரோடையும், சிஸ்டர் கருணா மற்றும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், சுபா, இளங்கோ, ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து பெரிய காரியங்களை புதிய வருடத்துல பல புதிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நீர் எப்படி வாழ்ந்தீரோ அதே போல நாங்க வாழ எங்களை கிருபை செய்யும். துதி மகிமை மக்கள் செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். பாப்பா சாயந்தரம் ராசா